ஹிட்லர், இடி அமீன், நீரோராயின் இவர்கள் எப்படி அப்பாவி ஜனங்களை கொன்று போட்டார்கள் என்றால் 2 காரியம். ஒன்று, இவர்களை தட்டி கேட்க ஆள் இல்லை. 2வது, பொதுமக்களிடத்தில் நல்லவர்கள் மேல ஒரு தப்பான காரியங்களை சொல்லி அதை நம்ப வைத்தார்கள். பொதுமக்களும் அதை நம்பினார்கள். அப்படி நம்பினதுனால தான் அநேக கொலைகள் நடந்தது. இவர்கள் விருப்பத்தை அவர்களை நம்ப வைத்து என்ன பண்ணாங்க, நிறைவேற்றிட்டாங்க. இதைத்தான் இப்பொழுது ப்ராஸ்பரிட்டி காஸ்பலும் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. இவங்க சொல்றதெல்லாம் பாருங்க, மற்ற பாஸ்டர்களை பார்த்து அவர்கள் வறுமையில் இருக்கும்படியா போதிக்கிறாங்க. அவர்கள் எப்பொழுதும் நீங்க நன்றாக இருக்கிறது பிடிக்கிறது இல்லை, நீங்க பணக்காரராக இருக்கக்கூடாது, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. எந்த ஊழியக்காராச்சும் அப்படி சொல்லி இருக்கிறாங்களா பாருங்க. அதே தான் இவங்க சொல்லி ஜனங்களை பிரெயின் வாஷ் பண்றது. இப்போ இவர் சொல்றது கவனிங்க. தேவையில் இருப்பதுதான் அப்படி பேசுறாங்க. நான் சரியான வார்த்தை சொல்றேன். எந்த ஊழியக்காரர் நீங்க தேவையில் இருக்கிறது தான் தேவனுடைய சுத்தம் சொல்றாங்க? இப்போ இவரே யுகிச்சு சொல்றாரு, கவனிங்க. சொல்றேன், அவன் என்ன சொல்ல வரான், மனசுல இருக்க வார்த்தை எடுத்து சொல்றேன். மனசுல இருக்கிறது இவர் எடுத்து சொல்றாரா? ஓகே. சபிக்கப்பட்டு தெருவிலே நாய்களாய் திரிய வேண்டும் என்பதுதான் பிசாசின் திட்டமாக இருக்கிறது. அதாவது இந்த ஊழியக்காரங்களை சொல்றார். இப்போ உங்களுக்கு புரியும், கவனிங்க. ஐஸ்வர்யத்துக்கு எதிராக பிரீச் பண்றாங்களே. ஐஸ்வர்யத்துக்கு எதிராக யார் பிரீச் பண்றது? ஐஸ்வர்யத்துக்கு எதிராக யாருமே பிரீச் பண்ணல. ஏன்னா காஸ்பலுக்குள்ளாக ஐஸ்வர்யம் இருக்கிறதுன்னு திரும்ப திரும்ப சொல்றோம். நான் பின்னாடி அதெல்லாம் சொல்லுவேன், கவனிங்க. அப்படி சொல்றாங்களே, நீங்க யாராச்சும் அவங்களோட வீடியோ போடுறீங்களா? நாங்க போடுறோம், உங்களால போட முடியுதா? அப்போ பொய்யா சொல்லி ஜனங்களை என்ன பண்றது, நம்ப வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி இவங்களோட பொய்யான இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை நம்ப வைக்கிறது. கேளுங்க, கடவுளுக்கு அதுதான் சித்தம் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் தர்க்கங்கள். கடவுளுக்கு சித்தம் நீங்க வறுமையா இருக்கிறதுன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? எவ்வளவு ஊழியக்காரங்க தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அதுல ஒரு ஊழியக்காரை இவங்க காட்ட முடியுமா? இப்படிதான் இல்லாதது சொல்லி ஜனங்களை பிரெயின் வாஷ் பண்றது. ஜனங்களை என்ன பண்றாங்க, இவங்க சொல்றதை நம்புறாங்க. அடுத்து பாருங்க. நான் ஏழையா இருப்பதற்கு தேவனை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப பணக்காரனா இருக்கக்கூடாது. ரொம்ப பணக்காரனா இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. இருந்தா கெட்டு போயிடும். அப்படியா? இருந்தா கெட்டு போயிடும் அப்படின்னு பாஸ்டர் வந்து பிரீச் பண்றாங்க. நன்றாக கவனிங்க. இது போல ப்ராஸ்பரிட்டி பிரீச் பண்ணுகிற பொய்யர்களை நான் கேட்கிறேன். ஒரு வீடியோ இருக்கட்டும்ங்க, நீங்கள் சிஎஸ்ஐ ஆகட்டும், லுத்ரனாக இருக்கட்டும், செவன்த் டே அட்வென்ஸ்டாக இருக்கட்டும், பேப்டிஸ்டாக இருக்கட்டும், பெண்டகாஸ்டாக இருக்கட்டும், அது யார் மெயின் லைன் சர்ச்சாக இருக்கட்டும், எங்கள் ரோமன் கேத்தலிக்காவாக கூட இருக்கட்டும்ங்க, வெளியில் விசுவாசிகள் அனுப்பும் போது ஆசீர்வதிச்சு தாங்க அனுப்புகிறாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாபமும் பிதாவாகிய தேவனுடைய அழிவும் பரிசுத்தாவினுடைய சாபக்கேடும் ஒவ்வொரு மேலே வருவதாக நான் சொல்லி அனுப்புகிறேன். விசுவாசிகள் வந்தால் கூட ரோமன் கேத்தலிக் ஃபாதரை கூட நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பாயாகன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் மட்டும் புதுசாக துளிர்த்து கொண்டே இருக்கு. இவங்க செய்கிற ஒரு பிரெயின் வாஷ் என்னன்னா, மற்ற பாஸ்டருங்க மற்ற எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, வறுமையில தான் இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம், அப்படி தான் போதித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. விசுவாசிகளே இது கேட்டு நம்பாதீர்கள். இவர்களால் அது போல ஒரு 4 ஊழியர்களை கூட தமிழ்நாட்டில் இருந்தும் சரி, இந்தியா தேசம் முழுக்க சரி, நம்ம காட்டுற போல காட்ட முடியாது. ஏன்னா இவர்கள் பொய்யர்கள். என்னுடைய கேள்வி, அப்படி ஏதாச்சும் இவங்க சொன்னாங்களா? நீங்கள் போய் கேளுங்க, யார் எப்படி பிரசங்கம் பண்ணுறது ஒரு வீடியோ காட்டுங்க பாஸ்டர். இப்போ பாஸ்டர் ஜேக்கப் ஜெயராஜ் காட்டுறாரு, அது போல் நீங்கள் ஒன்று காட்டுங்க. அப்படி கேள்வி கேட்காவிட்டால் கடைசியில் நான் முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி தான் இவங்க விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவாங்க. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னதாக அருமையான பிரதர் பேசியிருந்தார். அது எந்த வசனம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க விசுவாசிங்களே சொன்னாலும் பரவாயில்ல, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க சொன்னாலும் பரவாயில்லன்னு கேட்டிருந்தேன். சில பேர் என்ன பண்ணியிருந்தீங்க, நீங்கள் யோவான் 17:10, அடுத்தது லூக்கா 15 சொல்லியிருந்தீங்க. அதை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று ஒன்று இருக்கிறதா? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இல்லை என்று அருமையான ஊழியரே சொல்கிறார். அநேகர் இவரும் ப்ராஸ்பரிட்டி பிரீச்சர் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் வாயாலேயே தெளிவாக சொல்லிட்டாரு, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்பது ஒன்று இல்லை. அருமையான ஐயா சொல்லுகிறத ஒரு முறை கேட்டுடுங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒரு காஸ்பலே கிடையாது, காஸ்பல் தான் இருக்குது. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று ஒரு காஸ்பலே கிடையாது. மறுபடியும் போடுறேன், கேளுங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒரு காஸ்பலே கிடையாது, காஸ்பல் தான் இருக்குது. இன்னொரு முறை போடுறேன், கேளுங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு ஒரு காஸ்பலே கிடையாது, காஸ்பல் தான் இருக்குது. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்று ஒரு காஸ்பலே கிடையாது. அப்போ ஐயா என்ன சொல்ல வர்றாரு கவனிங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு கிடையாது ஒன்றும். தி காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். ஆமாம், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். இப்போ சொல்கிறாரு கவனிங்க, அதில் ப்ராஸ்பரிட்டி இருக்குதுங்க. ஆமென். இதை தான் நம்ம சொல்கிறோம். நமக்கும் ப்ராஸ்பரிட்டி கள்ள உபதேசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நாம் சொல்கிறோம் காஸ்பல் என்பது உலகம் போல், இந்த ப்ராஸ்பரிட்டி என்பது அதில் இருக்கிற ஒரு பெண்ணை போல்.
அப்போ உலகத்தில் இந்த பெண் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 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 இந்த பெண்ணு தான் உலகன்றாங்க. அதாவது ப்ராஸ்பரிட்டி தான் காஸ்பல்ன்றாங்க. இங்கே தான் வேதத்துக்கு முரண்படுகிறார்கள். தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் என்று எழுதப்பட்டு இருக்கு. அப்போ இந்த காஸ்பலுக்குள்ளாக அன்பு, சத்தியம், சமாதானம், கண்டித்து உணர்த்துகிறது, நரகத்தை குறித்து இந்த காஸ்பலில் தான் வருது. ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பை குறித்து இந்த காஸ்பலில் தான் வருது. கிருபை குறித்து இந்த காஸ்பலில் தான் வருது. அதில் ஒன்று தான் செழுமை குறித்து இந்த காஸ்பலில் தான் வருது. இந்த பெண்ணே காஸ்பல் இல்லை, இந்த பெண்ணே உலகம் இல்லை, உலகத்தில் இந்த பெண் இருக்குது. அதே போல் காஸ்பலுக்குள்ள ப்ராஸ்பரிட்டி, செழுமை என்பது இருக்கிறது. யாருமே கர்த்தரை நம்பினால் வறுமையில் தான் இருக்கணும்னு யாருமே சொல்லலை. அதில் மிக தெளிவாக இருங்க. ப்ராஸ்பரிட்டி என்று ஒரு சுவிசேஷமும் இல்லை, ஒரே ஒரு சுவிசேஷம் தான் இருக்கிறது என்று அருமையான இந்த தேவனுடைய ஊழியரை சொல்லுகிறார். இவர் ஒருவேளை ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை ப்ரீச் பண்ணுறாரான்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்து கூட நான் ஒரு வீடியோவில் தெளிவுபடுத்தியிருக்கேன். இவர் மேலே இருந்த சில கேள்விகளை நான் என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடி கூட வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த தேவனுடைய தாசர்கள் வாயிலே தெளிவாக வந்துடுச்சு, ப்ராஸ்பரிட்டி என்ற ஒரு காஸ்பலே கிடையாது. தெளிவாக இவர் சொல்லுகிறார், காஸ்பலுக்குள்ள ப்ராஸ்பரிட்டி இருக்கு. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு கிடையாது ஒன்றும். த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், அதில் ப்ராஸ்பரிட்டி இருக்குதுங்க. அப்போ உலகத்தில் இந்த பெண் இருக்கிறது போல காஸ்பலுக்குள்ளாக ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த ப்ராஸ்பரிட்டி. அதை உலகத்தில் உள்ள வேதத்தை தோற்கிற எல்லா பரிசுத்தவான்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நானும் ஏற்றுக்கொள்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லுகிறது இந்த பெண்ணு தான் காஸ்பல்ன்றாங்க. அங்கே தான் பிரச்சனை. அதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்பொழுது வாருங்கள், நீங்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோவை கவனமாக கேளுங்க. அந்த பட்டணத்தை எப்படி உடைச்சி உள்ள இருக்கிற வெள்ளியையும் பொண்ணையும் கொள்ளையடிக்க வேண்டும் என்பது குறித்து யோசுவா என்ன செய்கிறான், பேசுகிறான். யோசுவா எங்கே பேசுகிறான் என்றால், அவர் படிக்கிறத நான் படிக்கிறேங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 19-20, முக்கியமாக 19 தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் கர்த்தருடையது. சரிங்களா? ஆகான் தொட்டான் பாருங்க, அதுதான் வெள்ளி பொண்ணெல்லாம் கர்த்தருடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். இப்போது அதை தான் இவர் எப்படி அந்த கர்த்தருடையது அது நமக்கு சொந்தம் அப்படின்னு ஜனங்களுக்கு சொல்லணும். கரெக்டாக அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆகான் என்ன தவறு செஞ்சானோ அந்த தவறை ஜனங்கள் செய்ய வைக்க வேண்டும். நீங்கள் முழுக்க 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தருடையது இந்த விசேஷமானது, ஆங்கிலத்தில் டிவோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வெள்ளி பொண்ணு தங்கத்தால் செய்யப்பட்டதெல்லாம் கர்த்தருடையது, அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஆகானத்தை தொட்டான். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் என்றால், அதெல்லாம் கர்த்தருடையது அப்படி சொல்லிட்டு இங்கே சொல்கிறது தான் மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்குரியது என்று சொல்கிறான். புதிய ஏற்பாட்டிலே என்னுடையவர்கள் எல்லாம் உன்னுடையவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அவைகள் எல்லாம் கர்த்தருடையது என்று யோசுவா சொல்லுகிறான். சரிங்களா? புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லுகிறாராம், என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இங்கே தான் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் எங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சொல்லுங்க. அல்லது அவர் பேசும்போது விசில் அடித்து ஆர்ப்பரிக்கிறீங்களே, சினிமா பாட்டெல்லாம் பாடுறீங்களே, அருமையான தேவனுடைய விசுவாசிகளே நீங்கள் சொல்லுங்க அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன். அதற்கு சிலர் சொன்ன பதில் என்னென்னா, ஒன்று யோவான் 17:10. யோவான் 17:10 என்ன சொல்லுது பார்த்துருவோமா? 9 படிக்கலாம். நீங்கள் 10 போட்டு இருந்தீங்க, 9 படித்தாதான் புரியும் உங்களுக்கு. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இயேசு பிதாவினிடத்தில் ஜபிக்கிறார். இது ஐ ப்ரீஸ்ட்லி ப்ரேயர்னு சொல்லுவாங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே அப்படி சொல்லிட்டு ஆண்டவருங்க கீழே சொல்றாரு, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் பிதாவே, உம்முடையவைகள் என்னுடையவைகள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? இப்ப பிரதர் சொல்றது கேளுங்க. புதிய ஏற்பாட்டிலே என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் முக்கியம். புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னாரா? என்னுடையவைகள் உன்னுடையவைகள் சொன்னாரா? இன்னொரு முறை சொல்லுங்க பிரதர். புதிய ஏற்பாட்டிலே என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ப்ளீஸ் இன்னொரு முறை சொல்லுங்க பிரதர். கர்த்தருக்குரியது என்று சொல்கிறான். புதிய ஏற்பாட்டிலே என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடையவைகள் உன்னுடையவைகள் என்று ஆண்டவர் எங்கே சொன்னார்? இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம படிக்கலாம். இங்கே இயேசு பிதாவினிடத்தில் ஜபிக்கிறாரு. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். உம்முடையவைகள் என்றால் பிதா கிட்ட சொல்கிறார், ஜபிக்கிறார். உம்முடையவைகள் என்னுடையவைகள். இயேசு சொல்கிறார், பிதாவே உம்முடையவைகள் என்னுடையவைகள். இங்கே இயேசு சாமியும் சரி பிதாவும் சரி என்னுடையவைகள் உன்னுடையவைகள் மகளேன்னு சொல்லுவேல, மகனேன்னு சொல்லுவேல. ஏனென்றால் தியாலஜி படிக்கிற எல்லாருக்குமே நன்றாக தெரியும், தேவனிடத்தில்
கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்கு, இன்கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்கு. கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட், தேவன் அன்பா இருக்கிறார், அந்த அன்பை நமக்கும் தருகிறார். நாம மற்றவர்களை நேசிக்கலாம், ஆனால் தேவனை போல நேசிக்க முடியாது. ஆனால் அந்த அன்பை நமக்கு ஷேர் பண்றார். இதெல்லாம் கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட் ஆஃப் காட். ஆண்டவர் ஒன்று செய்கிறார் என்றால் நாமும் செய்யும்படியாக நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டு இருக்கு, நாம செய்கிறோம். அவருக்கு ஈக்குவலாக செய்யலனாலும் நம்மால் அவைகளை செய்ய முடியும். இன்கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட் ஆஃப் காட், இதை கர்த்தர் யாரோடவும் ஷேர் பண்ண மாட்டார், யாருக்கும் தரமாட்டார். ஓம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமுள்ளவர். நம்ம சர்வ வல்லமுள்ளவர்களாக இருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? ஓம்னி பிரசன்ஸ், எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அது தருவாரா? ஓம்னி சியன்ட், எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்மால் எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியுமா? அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு தருவாரா? அந்த மேன்மையை நமக்கு தருவாரா? அதனால தான் தியாலஜியை படிக்கணுன்றது. யாரையும் நான் குறை சொல்லலை. சில சமயத்தில் கோபம் வருது, அதை அடக்கி தான் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். பைபிளை தெளிவாக படிக்கணும். எங்கே கர்த்தர் இந்த இடத்துல சொன்னார் என்னுடையவைகள் உன்னுடையவைகள்னு சொன்னாராங்க? நீங்கள் தானே போட்டு இருந்தீங்க கமெண்ட்டில். இது யார் சொல்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாகிட்ட சொல்கிறது. மறுபடியும் படிக்கிறேன். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். இதில் யார் உம்முடையவைகள்? அந்த கணம் யாருக்கு? பிதாவுக்கு. அதே போல் இயேசு சொல்கிறாரு உம்முடையவைகள் என்னுடையவைகள். இந்த இடத்துலையும் நாம் வரல. நீங்கள் சொல்லலாம் 22 என்னுடைய மகிமையை நான் அவங்களுக்கு கொடுத்தேன்னா அது டோக்ஸோ என்றால் மகிமை என்றால் ரெஸ்பெக்ட், மகிமை என்றால் ஹானர். அது கூட என்னுடையவைகள் உன்னுடையவைகள்னு அங்கேயே ஆண்டவர் சொல்லலை. கவனிக்கணும். இதை நான் சொல்லுகிறதுனால இந்த ஊழியர் தப்பு பண்ணார், நான் தான் கரெக்டு, இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் நான் பேசலை. வேத வசனத்தை தவறாக போதிக்கும் போது பவுலுக்கும் கோவம் வந்துச்சு, பேதுருக்கும் கோவம் வந்துச்சு. யூதா வேற காரியத்தை எழுத போகிறார், அவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, யூதா நிருபத்தை அவர் எழுதுகிறார். அப்போ வேதமானவர்கள், வேதத்தை நேசிக்கிற எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும். வேதத்தில் தேவன் சொல்லாததை நாம் ஏதோ ஒரு காஸ்பலை நம்மளை கண்டுபிடிச்சிட்டு அது உண்மைன்னு சொல்கிறதுக்காக தப்பாக வசனத்தை என்ன பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது, வேதத்தை புரட்டக்கூடாது. அங்கே தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம். மற்றபடி அருமையான சகோதரருக்கு எங்களுக்கு எந்த விதமான பகையும் இல்லை. அவரை நாங்கள் பார்த்தது கூட இல்லை. அவர் என்னை வாடா போடா ஜேக்கப் பேக்கப்னு சொல்லியிருந்தாலும் ஒரு இடத்துல கூட இந்த சேனலில் அவரை நான் மரியாதை குறையாக பேசினதில் நான் யாரையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் வளர்ப்பு என்னை வளர்க்கல, அதுபோல் நான் படிக்கவும் இல்லை. மறுபடியும் கேளுங்க. கர்த்தருக்குரியது என்று சொல்கிறான். புதிய ஏற்பாட்டிலே என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் மறுபடியும் என்னுடையவைகள் உன்னுடையவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு சில பேர் பதில் அளிச்சிருந்தீங்க. என்னென்னா லூக்கா 15 போட்டு இருந்தீங்க, பார்த்துருவோம். லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இதை படிக்கும் போது கரெக்ட். அப்போ அவர் கரெக்டாக தானே சொல்லிக்கிறாரு. அப்போ பாஸ்டர் ஜேக்கப் ஜெயராஜ், நீங்கள் தான் குறை சொல்கிறீங்க, நீங்கள் தான் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே அப்படி எழுதியிருக்கே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கன்க்ளூஷன் பண்ணுறேன், நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். அந்த என்னுடையவைகள் உன்னுடையவைகள் என்று கர்த்தர் நம்மளை பார்த்து தான் சொன்னாரா, இல்லைனா யூதரில் பார்த்து சொன்னாரா அப்படின்ற டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். இப்போ சரிங்களா, கான்டெக்ட்ஸ்குள்ளே போயிடலாமா? இதுதான் முக்கியம். வாங்க. இப்போ கான்டெக்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து படிக்கணும். அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஒரு வசனத்தை பொறுக்காதீங்க, பொறுக்கிற புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. வசனத்தை முழுக்க படிக்கணும். சரிங்களா? இப்போ 1ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாவிகளும் ஆயக்காரரும் வந்து சேர்றாங்க. அப்பொழுது பரிசேயரும், கவனிக்கணும், வேத பாருகிறோம் முறுமுறுத்து, யாரை முறுமுறுக்கிறாங்க? இயேசுவை முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு பாவிகளோட சாப்பிடுகிறார் என்றார்கள். இயேசுவை குறை சொன்னார்கள், முறுமுறுத்து குறை சொன்னார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த எக்ஸ்பிளனேஷன் யாருக்குன்னா, யார் இயேசு முறுமுறுத்தார்களோ, யார் இயேசுவை குறை சொன்னார்களோ அவர்களுக்கு. நீங்கள் 4லிருந்து படிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்வார், 100 ஆடு இருந்துச்சு, ஒரு ஆடு காணாமல் போச்சு. அப்போ மெய்ப்பன் என்ன பண்ணார்? அந்த ஒரு ஆட்டுக்காக தேடி போனார். 99 ஆடுகளை அங்கே ஒரு இடத்துல வச்சுட்டார். அப்போ இந்த இடத்துல 99 ஆடுகள் யார் அவரை முறுமுறுத்தார்களோ அவர்கள், யார் அவரை குறை சொன்னார்களோ அவர்கள். பரிசேயரும் வேத பாரகரும், அவங்கள தான் ஆண்டவர் சொல்கிறார் 99 ஆடுகள்னு. அந்த ஒரு ஆடு யார்? இவர்கள் பாவிகளும் ஆயக்காரரும். இந்த இடத்துல புரிஞ்சிச்சிங்களா? சொல்லிவிட்டு 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறது பார்க்கிலும். இந்த 99 யாரு? பரிசேயர், வேத பாரகர். ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஒரே பாவி யாரு? இந்த ஆயக்காரர், இந்த பாவிகள். புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? இது அடுத்தது இன்னொரு ஓமையை சொல்வார், இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறது. ஒரு பெண் 10 வெள்ளி காசு வச்சுட்டு இருக்கா, அதில் ஒன்று
தொலைஞ்சு போச்சு. அந்த ஒன்று தேடி தேடி கண்டுபிடிச்சு அவள் என்ன பண்ணுறா, மிகவும் சந்தோஷப்படுகிறாள் தன்னுடைய தோழிகளோட. அப்போ அந்த ஒன்று தொலைஞ்சு போனது யார்? பாவிகளும் ஆயக்காரரும். மீதி இருக்கிற 9 யார்? இந்த வேத பாரகரும் பரிசேயர்கள். ஏன்னா ஸ்டோரி அவங்களுக்கு தான் சொல்லுகிறார் இந்த ஓமையை. இது ஒரு புரிஞ்சிச்சிங்களா? இதை இன்னும் ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், எவ்வளவு மன்னிக்கிறவர், அவர் நியாயம் தீர்க்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டிலும் அவர் கிருபை, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று சொல்லப்போனால் கான்டெக்ஸ்ட் இஸ் அ சீக்கிங் ஷெப்பர்ட். அவர் இரக்கமுள்ள ப்ராடிக்கல் ஃபாதர் என்பது, ப்ராடிக்கல்னா லேவிஷாக கொடுப்பது, யோசிக்காமல் ₹1 இடத்துல 10 லட்சம் கொடுப்பது தான் ப்ராடிக்கல். அப்போ உங்கள் தகப்பன் பிதா எவ்வளவு இரக்கமுள்ளவர் என்பதை இயேசு தெளிவாக பிதாவை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் பிதாவை இயேசு தவிர வேறு யாரும் தெளிவாக வெளிப்படுத்தினதில்லை. இப்போ இந்த இடத்துல 2 பேர் ஆண்டவர் காட்டுறாரு. தப்பு பண்ணிட்டு அப்பனிடத்தில் சொத்து பிரிச்சுட்டு போனவன் யார்? ஆயக்காரர், பாவிகள். தன்னை சுய நீதிமான் என்று சொல்லி கொண்டு இருந்தவன் யார்? எல்டர். இப்போ கேள்வி, தகப்பனை முறுமுறுத்தவன் யார்? இப்போ 29 படிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருட காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து சொல்லி காட்டுறான். ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாது இருந்தோம். அப்போ இப்போ மீறினியப்பா, இப்போ குறை சொல்லின்னு இருக்கியே, இப்போ தேவனையே என்ன பண்ணுற, முறுமுறுக்கிறியே. இந்த பரிசேயருக்கும் இந்த வேத பாரகருக்கும் கர்த்தர் சொல்கிறார், என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. கர்த்தரே குறை சொல்கிறான், கர்த்தர் மேலே பழியை தூக்கி போடுறான். அவ்வளோ தீமையான காரியத்தை செய்கிறான் யார்? அண்ணன். அடுத்தது அது மட்டும் இல்லை, சாத்தானுடைய ஒரு குணம் சகோதரர் மேலே குறை சொல்வது, சகோதரர் மேலே பழி தூக்கி போடுறது. அதை இவன் செய்கிறான் பாருங்க. இவன் விபச்சாரிக்கிட்டு போனால் அந்த பாவம் செஞ்சான், இந்த பாவம் செஞ்சான்ட்டு வேதத்தில் இதுக்கு முன்னாடி எழுதப்படல. அவன் சிநேகிதரோடு போனான், துன்மார்க்கமாக செலவிட்டான்னு தான் இருக்குது. அதை பிட்டு இல்லாததெல்லாம் கதை கட்டுறான் பாருங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடித்தீரே என்றான். அதாவது ஜலசி, பொறாமை. யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு என்ன இருந்ததோ, சாத்தானுடைய புத்தி என்னவோ அதை அப்படியே வெளிப்படுத்துகிறவன் தான் யார்? இந்த பெரிய சகோதரன். ஒரு ஆடு யாருக்கு அடையாளமாக இருக்குது? மனம் திரும்பின பாவி. 99 ஆடுகள் யாருக்கு அடையாளமாக இருக்குது? பரிசேயர், வேதபாரகர். 1 வெள்ளிக்காசு யாருக்கு அடையாளமாக இருக்குது? மனம் திரும்பின பாவி. 9 வெள்ளிக்காசு யாருக்கு அடையாளமாக இருக்குது? பரிசேயர், வேதபாரகர். இங்கே மனம் திரும்பி வந்த இளையவன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? ஆயக்காரருக்கும் பாவிக்கும். இந்த அண்ணன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? தேவனை குறை சொல்லி, தேவனை கொச்சப்படுத்தி, தேவன் மேலே பழி சுமத்தி, தேவனை குற்றவாளி என்று நியாயம் இருக்கிற இந்த பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் அடையாளமாக இருக்கிறான். அதுவும் இல்லாமல் இப்போ தகப்பனுடைய வீட்டில் என்ஜாய் பண்ணுறது யார்? தம்பி அப்போ வீட்டில் இருக்கிறான். குறை சொன்னவன் எங்கே இருக்கிறான்? வீட்டுக்கு வெளியில் இருக்கிறான். அப்படி வீட்டுக்கு வெளியே இருக்கிறவனை பார்த்து தான் இப்போ தகப்பன் சொல்லுகிறார். அதற்கு தகப்பன், மகனே, பரிசேயனே, வேதபாரகனே, அதுதான் அர்த்தம். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். இருந்து கூட என்ன பிரயோஜனம்? நான் தான் பரிசுத்தம், நான் தான் நல்லுவேன், நான் தான் நீதிமானு, சுயநீதியில் வாழ்ந்து இருந்து என்ன பிரயோஜனம்? நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை கர்த்தர் யாருக்கு சொன்னார்? அடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இதை கன்க்ளூட் பண்ணுறாரு. என்ன கன்க்ளூஷன்னா, இந்த இடத்துல கர்த்தர் கன்க்ளூஷனை பண்ணல, அதுதான் கன்க்ளூஷன். எப்படின்னு சொல்கிறேங்க அவனிங்க. உன் சகோதரனாகிய இவனை மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். கன்க்ளூஷன் பண்ணாராங்க? கன்க்ளூஷன் பண்ணவே இல்லை. இப்போ சகோதரன் எங்கே இருக்கிறான்? வெளியவே இருக்கிறான். அப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க, மனம் திரும்பி பிதாவின் வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷத்தில் என்ட்ராக போகிறீங்களா, இல்லை முறுமுறுத்து வெளியவே இருக்க போகிறீங்களா என்று ஆண்டவர் கன்க்ளூஷனை பண்ணாது முடிக்கிறாரு. இதே போல் தான் மனம் திரும்பாத குறை சொல்லுகிற யோனாவின் ஸ்டோரியிலும் கர்த்தர் என்ன பண்ணலாங்க? கன்க்ளூஷன் பண்ண விடலை. கர்த்தர் கரெக்டாக அந்த சினாரியை கொண்டு வராருங்க. விளங்குச்சிங்களா உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டு? இப்போ சொல்லுங்க, விசில் அடித்து ஆட்டம் போடுற விசுவாசிங்களே, நீங்கள் பரிசேயரா? நீங்கள் வேதபாரகரா? நீங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களா? ஆமாம், ஆண்டவர் எனக்கு தான் சொன்னார்னா அந்த எனக்குன்றது யாருங்க? பிரதர் சொல்லுறத நம்ம கேட்டுடலாமா? என்னுடையவங்களெல்லாம் உன்னுடையவர்கள்னு சொல்கிறார்ல, இன்னொரு முறை கேட்டுடலாமா? கர்த்தருக்குரியது என்று சொல்கிறான். புதிய ஏற்பாட்டிலே என்னுடையவள் எல்லாம் உன்னுடையவள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் கன்க்ளூடும் பண்ணிட்டேன். டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். என்னுடையவர்களெல்லாம் உன்னுடையவர்கள்னு ஆண்டவர் யார் சொன்னார்? அப்போ நீங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்திட்டு வீட்டுக்கு வெளியே நிற்கிறவங்களா? இப்படி நம்ம ஊமைகளை அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கணும்னா சொந்த காசில் சூனியம் பண்ணிக்கிறது கணக்கு.
ஏன்னா நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிற உங்கள் ப்ராஸ்பரிட்டி காஸ்பிளுக்கே அது விரோதமானது. சொல்கிறேன் அடுத்த பாயிண்டில் சொல்கிறேன். இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சில அசைன்மெண்ட்டை நான் தருவேன், நீங்களே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் நம்ப வைக்கிறதில்ல. நான் கூட என் சர்ச்சில் நான் சில அசைன்மெண்ட் கொடுப்பேன். அதுபோல் உங்களுக்கு ஒரு சில அசைன்மெண்ட். இப்போ இயேசு சொன்னார், ஓமைகளெல்லாம் ஏன் லிட்ரலாக அப்படியே எடுக்கக்கூடாதுனாக்கா, அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அந்த கருத்தை தான் எடுக்கணும். லிட்ரலாக சிலது எடுக்கக்கூடாது. எடுத்தால் இயேசுசாமி பொய்யாயிடுவார். இப்போ ஆண்டவர் மார்க் 4:31 ஒன்று சொல்கிறாரு, படிக்கிற கவனிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது. அது பூமியில் விதைக்கப்படும் பொழுதே, நன்றாக கவனிக்கணும், பூமியில் உள்ள சகல விதைகளிலும், அப்படின்னா உலகத்தில் என்னென்னலாம் விதை இருக்குது பூமியில், அது எல்லா விதைகளிலும் சிறியதாக இருக்கிறது என்றால் என்ன? எல்லா விதையிலும் இந்த கடுகு விதை தான் ரொம்ப சின்னதுன்றது. ஆனால் அது உண்மையா? உண்மை இல்லை. அப்போ இயேசுசாமி போய் சொன்னாரா? இல்லை. ஒரு ஓமையை சொல்லும் போதோ பைபிளில் சில வார்த்தைகள் ஹைப்பர்போலிக்காக சொல்லியிருப்பார். மிகப்படுத்தி ஆண்டவர் பேசியிருப்பார். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் பிடுங்கி போடு, கை இடரல் உண்டாக்கினால் அது வெட்டி போடுனா, ஒருத்தர் கூட முன்னாடி என்ன பண்ண முடியாது, கண்ணோட பிரசங்கம் பண்ண முடியாது, கையும் பைபிள் தூக்கிறதுக்கு இருக்காது. அதெல்லாம் சிலது ஆண்டவர் ஹைப்பர்போலிக்காக பேசுவார். ஹைப்பர்போலிக் என்றால் அவங்க அதை செஞ்சாங்க, ஊரே சிரிச்சிச்சுன்னா ஊருக்கு வாய் இருக்கா சிரிக்கிறதுக்கு, இதெல்லாம் ஹைப்பர்போலிக். அப்போ ஜீசஸ் அந்த மாதிரி பேசுவார். இந்த இடத்துலையும் அப்படி தான் ஆண்டவர் யூஸ் பண்ணிக்கிறார். பைபிள் இன்டர்பிரிட்டேஷன் படிக்கும் போது அதெல்லாம் தெரியும். இப்போ உலகத்திலேயே ரொம்ப சின்ன விதை எது? அதுதான் உங்களுக்கு ஹோம்வொர்க். கடுகு விதை கண்டிப்பாக இல்லை. அப்போ இயேசுசாமி இங்கே போய் பேசினாரா? இல்லை. ஓமையை சொல்லும் போது லிட்ரலாக எடுக்கக்கூடாது, அது உள்ள கருத்து தான் எடுக்கணும். ஓகே, இதுக்கும் வந்துடுவாங்க சில பேர். அதற்கு இன்னொன்று உங்களுக்கே நான் வரேன். இப்போது பணக்காரெல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க. இந்த பூமியில் யாரெல்லாம் சுகபோகமாக இருக்கிறாங்களோ, இந்த பூமியில் யார் சௌக்கியமாக இருப்பாங்களோ அவங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்க. யார் இந்த பூமியில் பிச்சை எடுத்து ஏழையாக சாப்பிட்றதுக்கு சோறு இல்லாதுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. லிட்ரலாக எடுத்துக்கினா இந்த வசனம் அப்படி தான் இருக்கும். நான் படிக்கிறேன் கவனிங்க. லூக்கா 16:25 ஐஸ்வர்யவான் லாசருடைய ஸ்டோரி. அதற்கு ஆபிரகாம், மகனே, அதாவது ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்கிறார், நரகத்தில் இருக்கிறவனை பார்த்து, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நாட்களை அனுபவித்தாய். அடுத்த சண்டே அனுபவி ராஜா அனுபவின்னு பாடுறாங்களே என்ன தெரில. அனுபவித்தாய். லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். சரிங்களா? இங்கே கவனிக்கணும். விசுவாசிங்களே, விசில் அடித்து பாடுற விசுவாசிங்களே, இங்கே கவனிங்க. அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். இங்கே பிச்சைக்காரனாக இருந்தான் பாரு, அவன் தேற்றப்படுகிறான். அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறான். இங்கே அனுபவிச்சான் பாரு, அனுபவி ராஜா அனுபவி. நீயோ வேதனைப்படுகிறாய். அப்போ இங்கே அனுபவிக்கிறவன்லாம் பரலோகத்தில் வேதனைப்படுவானா? ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்னாவீங்க? கூண்டோடு எல்லாம் போயிடுவீங்க. புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கூடாது. லிட்ரலாக பைபிளை நம்ம இந்த ஓமைகளை எடுத்தால் அநேக தவறுகளுக்குள்ளாக போயிடுவோம். அந்த இடத்துல என்னுடையவங்களெல்லாம் உன்னுடையவங்களன்னு ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாரு? அது கமெண்ட்டில் போடுங்க. கட்டாயம் அது சபைக்கோ கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களோடு இது குறித்து பேசுங்க. கமெண்ட்டு நீங்கள் எனக்கு பண்ணாலும், கமெண்ட்டு நீங்கள் எந்த ஊழியக்காருக்கு பண்ணாலும், என்ன வசனம் சொல்லப்படுகிறதோ அந்த பேசிஸில் நீங்கள் போடுங்க. மற்றபடி தேவையில்லாமல் புரியாமல் அது யாராக இருந்தாலும் தரைக்குறைவாக கமெண்ட் பண்ணுவது கிறிஸ்துவர்களே அடையாளம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய சத்துருவாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கும்படியே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் பிரதர் ஜஸ்டின் மேலே எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் சில ஊழியக்காரர்கள் தொடர்ச்சியாக தவறு செய்யும் போது அதை இப்படி இல்லை இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம ஒரு அப்சர்வேஷனுக்கு கொண்டு வரும்போது நான் மனசு காயப்பட்டு தான் அதை செய்கிறேன், சந்தோஷமாக செய்கிறதில்ல. ஏன்னா இவ்வளோ ஜனங்க அவங்க நம்புகிறாங்களே. அப்படி செய்யாது விட்டால் ஹிட்லர் கதை, இடியாமின் கதை, நீரோ கதையாகிடும். அதனால தான் இந்த ஸ்டெப் எடுக்கிறோமே தவிர, இருந்தாலும் எந்த ஊழியர் மேலேயும் எந்த காழ்ப்புணர்ச்சியோட, எந்த விதமான கோபத்தோட, எரிச்சலோட நம்ம செயல்படுகிறதுல அது ஆவி பெற்றோருடைய தன்மை கிடையாது. Our righteousness has to move with compassion to action. Righteousness கம்பேஷன் பேசிஸில் தான் நம்மளது இருக்குது. May God bless you.